மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக ஆடி என்றாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக இருந்து வரக்கூடிய வேளையிலே ஆடி வெள்ளி முதல் வெள்ளியை முன்னிட்டு அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலிலே காலை முதலாகவே பெண் பக்தர்கள் உட்பட அனைவரும் திரளாக வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய வேளையில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி மதுரையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோவில். ஆடி வெள்ளியை முன்னிட்டு சர்வ அலங்காரத்தில் காட்சியளித்து வரும் மாரியம்மனை காலை முதலாகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலாக இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் சர்வ அலங்காரத்தில் உற்சவர் எழுந்தருளி காலை முதலாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து வரும் பக்தர்களுக்கு அம்மன் அருள்பாலித்து வருகிறார். பக்தர்கள் கோவில் உள்பிரகாரத்தில் அங்க பிரதர்சனம் செய்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வரக்கூடிய வேளையிலே பெண்கள் மாவிளக்கு மற்றும் நெய்விளக்கு ஏற்றி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். அதே போன்று கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய நாகம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவைகளை படைத்து பால் அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வரக்கூடிய வேளையிலே அம்மனின் அருட்பிரசாதமாக கேப்ப கூழ் என்று சொல்லக்கூடிய கூழ் வார்த்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விசேஷமான நாளாக இருக்கக்கூடிய வேளையிலே பெண் பக்தர்கள் உட்பட ஆண்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை மனமுருக வேண்டி மாரியம்மனின் தரிசனம் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.